Hello everyone, welcome back to my channel. Wednesday and Thursday ஷேர் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல டவுன்ஃபால். பட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது. தென் ஸ்டாக் மந்த்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் அப்போலோ டயர். இது ஸ்டாக்குடைய டே சார்ட். டே சார்ட்டில் பார்த்தோம்னா அப்போலோ டயர் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. தென் ஸ்டாக் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் ஸ்டாக் ப்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். ஸ்டாக் உடைய ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா 506. ஸ்டாக் உடைய க்ளோசிங் பார்த்தோம்னா 500. ஸோ அப்போலோ டயர் எனி டைம் இவருடைய ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணலான்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் ஆல் டைம் ஹையை ஸ்டாக் ப்ரோ பண்ணிச்சுன்னா ஒரு புதிய ஹையை ஸ்டாக் கிரியேட் பண்ணலான்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸ்டாக்ல நம்ம சப்போர்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 480 இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 470 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸை 470 நம்ம கீப் பண்ணலாம். இந்த ஸ்டாக் 525 தென் 530 வரையும் ஸ்டாக் போகலாம்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இது ஸ்டாக் உடைய 50 மினிட் சார்ட். 50 மினிட் சார்ட் பேட்டர்ல பார்த்தோம்னா அப்போலோ டயர் ரெக்டாங்கிள் பேட்டர்னை தேர்ஸ்டே மார்க்கெட்ல ப்ரோக் பண்ண பின்னாடி ஸ்டாக்ல ஒரு நல்லா ரேலி. ஐ மீன் ஸ்டாக் உடைய ப்ரீவியஸ் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா 470 இருந்து 460 வரையும் டோட்டலி ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங். ஸோ ஃபைனலாக தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னை ஸ்டாக் ப்ரோக் பண்ணி ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் உடைய பிரைஸ் மூமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாக் ஹையர் ஹை தென் ஹையர் லோ ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுது. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ ஸ்டாக் உடைய சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் ரீசென்ட்லி மந்த்லி சார்ட்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் 6000 லெவலில் ஸ்டாக் ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ரேலி ஸ்டாக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஸ்டாக் உடைய டே சார்ட். நம்ம டே சார்ட்ல பார்த்தோம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஸ்டிக்ஸை ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸ்டாக்ல வால்யூம்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டாக் உடைய ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா 6028. ஸ்டாக் உடைய கரண்ட் க்ளோசிங் பார்த்தோம்னா 5990. ஸோ எனி டைம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவருடைய ஆல் டைம் ஹையை ப்ரோக் பண்றதுக்கு ஸ்டாக் ட்ரை பண்ணலாம்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இது ஸ்டாக் உடைய 50 மினிட் சார்ட். 50 மினிட் சார்ட் பட்டில பார்த்தோம்னா ஸ்டாக்ல சப்போர்ட் பார்த்தோம்னா 5835ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இந்த பிளேஸ்ல பாருங்க. இந்த பிளேஸ்ல பார்த்தோம்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் நம்பர் 1, சப்போர்ட் நம்பர் 2, தென் சப்போர்ட் நம்பர் 3. ஸோ இந்த பிளேஸ்ல ஸ்டாக்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5835 ஸ்டாக்ல ஸ்டாப் லாஸ். ஸோ ஒன்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் 6025 ஸ்டாக் ப்ரோக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் பை சைடில் ஒரு நல்ல மூமெண்டம் ஸ்டாக் பண்ணும். ஸோ டாப்ல இருந்து பாட்டத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 200 rupees. ஸோ இந்த ஸ்டாக்ல நம்மளுடைய டார்கெட் 6100. தென் ஃபைனலாக இந்த ஸ்டாக் 6200 வரையும் ஸ்டாக் போகலாம்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். The final one, Reliance Industry. இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் டபுள்யூ பேட்டர்னை ஸ்டாக் ப்ரோக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸ்டாக் உடைய குவார்டர்லி Q3 ரிசல்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ்
ஸ்டாக்கோட வந்து ரிசல்ட்டை மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எடுத்துச்சுன்னா ஸ்டாக்கில் வந்து வந்து நல்ல மூமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலான்னு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டாக்குடைய வந்து 50 மினிட் சார்ட். 50 மினிட் சார்ட் பட்டில் பார்த்தோம்னா இந்த வந்து ஸ்டாக் ரவுண்டிங் டாப் பேட்டர்னை வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 2740 வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா இந்த வந்து ஸ்டாக் ஈஸியாக வந்து இதோடைய வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணலான்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸ்டாக்கில் வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த வந்து பிளேஸில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்டாக்கில் வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா 2700. இது வந்து ஸ்டாக்குடைய வந்து டே சார்ட். நம்ம டே சார்ட்டில் பார்த்தோம்னா இந்த வந்து பிளேஸில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ 2700ங்கிறது நம்மளுடைய வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம டாப்ல இருந்து பாட்டம் வரையும் வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த வந்து ஸ்டாக் ஈஸியாக வந்து 2850 அதையும் வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா 2900 வரையும் வந்து ஸ்டாக் வந்து போகிறதுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து பிரகாசமாக இருக்குது. தென் ஸ்டாக்கில் வந்து வார்னிங்ஸ் பார்த்தோம்னா வந்து 1 வீக்காக வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே வர்ஸ், இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.